Hello children, welcome back to our channel Mika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து இந்த சாப்டர்லேயே வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் இருக்குது. அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். லெட் அஸ் ப்ளே. ஸோ இந்த கேமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிங்கோ. ஸோ இது சம் கிட்ஸ் வந்து விளையாண்டுருப்பீங்க வீட்டிலையே. ஸோ விளையாடாதவங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. பிங்கோ. மேக் அ 3x4 கிரிட் ஃபார் பிளேயிங் பிங்கோ. ஸோ 3x4 கிரிட் வந்து நமக்கு மேக் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ 3 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ 3 ரோஸ் இருக்கணும். ஓகேவா? 4 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இது ரோஸ், 3 ரோஸ் இருக்கணும். 1 2 3. காலம்ஸ் வந்து பாருங்கள், 1 2 3 4. வேர்ட்டிக்கலாக இருக்குல்ல, அது காலம்ஸ். ஹரிசான்டலாக இருக்கிறது ரோஸ். ஸோ 4 காலம்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரிட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிங்கோ விளையாடணும், ப்ளே பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிரிட் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இந்த மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்பர் கிரிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. 3 ரோஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3. 4 காலம்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. ஓகேவா? இது ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில்டாக அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஃபில் த பாக்ஸஸ் ஆஃப் த கிரிட் வித் எனி நம்பர் ஃப்ரம் 2 to 12. ஸோ 2லேருந்து 12 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வச்சு அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்பர்ஸ் கேன் பி ரிப்பீட்டட். நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவும் வரலாம். இப்போ 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் இன்னொரு பாக்ஸ்லேயும் நம்ம 2 போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்பர்ஸ் வந்து 2லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கணும், வேறு எந்த நம்பர்ஸும் இருக்கக்கூடாது. லெட் ஒன் சைல்டு த்ரோ 2 dice அண்ட் சே த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆன் த டைஸ். ஸோ டைஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். டைஸ் என்ன ஷேப்பில் இருக்கும்? கியூப் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம். கியூப் ஷேப்பில் இருக்கும். 2 டைஸ் வந்து ஒரு சைல்டு வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரோ பண்ணிவிட்டு அதில் நமக்கு டாட்ஸ் இருக்கும்ல, ஒரு டைஸ்லேயும் ஒரு நம்பர் ஆஃப் டாட்ஸ் வரும். அந்த டாட்ஸ் வந்து சம் பண்ணிக்க சொல்கிறாங்க. சம்னா என்னது? அடிஷன் பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த டாட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை சொல்லணும். அண்ட் சே த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆன் த டைஸ். இன்னொரு சில்ட்ரன் என்ன பண்ணணும், அதர் சில்ட்ரன் என்ன பண்ணணும் அப்படின்னா வில் கிராஸ் த நம்பர் ஆன் தேர் கிரிட். அவங்க ஒரு நம்பர் கிரிட் வச்சுருப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு நம்பர் கிரிட் வச்சுருப்பாங்கள்ல. ஒரு சைல்டு வந்து டைஸை ரோல் பண்ணி அதோட சம் சொல்லுவாங்க. இன்னொரு சைல்டு வந்து அவங்க நம்பர் கிரிட்டில் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கண்டினியூ திஸ் டில் சைல்டு கிராஸஸ் ஆல் த நம்பர்ஸ். இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் கிராஸ் ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு எல்லா நம்பர்ஸும் அவங்க நம்பர் கிரிட்டில் கிராஸ் ஆகிடுச்சோ அவங்க தான் வின்னர். அவங்க வந்து பிங்கோ அப்படின்னு ஷவுட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இதுக்கு வந்து தேவையான திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அது உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து சொல்லுவாங்க எப்படி பண்ணலாம், என்னென்ன திங்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து இது எப்படி மேக் பண்ணணுன்னா வந்து ஏதாச்சும் இந்த A4 ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பர் ஏதாச்சும் எடுத்து இந்த மாதிரி சேம் சைஸில் 2 A4 ஷீட்டாக ஏதாச்சும் கலர் பேப்பராக ஏதாச்சும் கட் பண்ணிக்கோங்க சேம் சைஸில். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரோஸ் காலம்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் ரேண்டம் நம்பர்ஸ், ஆனால் வந்து 2 to 12 வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ் தான். இதுக்கு நான் 2 மேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்சு ஏதாச்சும் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஏதாச்சும் தேவைப்படும். வேணுன்னா பென்சில் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய கார்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. நம்பர் கிரிட் வந்து மேக் பண்ண கார்ட். இதில் வந்து 2லேருந்து 12 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து
ரேண்டமாக வந்து நான் சூஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கிறேன். ரிப்பீட்டட் நம்பர்ஸும் மேபி வந்திருக்கலாம். அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டைஸ் வந்து ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன நம்பர் வந்திருக்கு? 3 4 வந்திருக்கு. ஓகே, செகண்ட் டைஸில் 4 வந்திருக்கு. இது ரெண்டையும் சம் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். 4 in the mind, 3 in the finger. After 4, 5, 6, 7. ஸோ இப்போது என்னோட கார்டில் வந்து 7 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே சில்ட்ரன், இது என்னோட நம்பர் கிரிட்டு. இதில் வந்து 7 வந்து பாருங்கள் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 2 நம்பர்ஸையுமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே சில்ட்ரன், இப்போ நான் வந்து ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைஸில் வந்து 5 வந்திருக்கு, செகண்ட் டைஸில் வந்து 2 வந்திருக்கு. 5 + 2 7. ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட்டோட நம்பர் கிரிட்டை வந்து நம்ம போய் பார்க்கலாம். 7 இருக்கா? அவங்க கிரிட்டில் வந்து 7 இருக்கான்னு பாருங்கள். இருக்குன்னா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அவங்க கிரிட்டில் வந்து ஒரே ஒரு 7 தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டாங்க, கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து ரோல் பண்ண போகிறாங்க. 2 5 2 + 5 7. ஸோ என்னோட கிரிட்டில் வந்து 7 இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வரலாம். பட் 7 இருக்காது, ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் ரவுண்ட்லேயே 7 ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட கார்டில் வந்து 7 இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரோல் பண்ண போகிறேன். ஓகேவா? 1 6 1 + 6 7. ஸோ அவங்க கார்ட்லேயும் 7 இருக்காது, ஏன்னா ப்ரீவியஸ் ரவுண்டில் அவங்களுக்கும் 7 தான் வந்தது. ஸோ அவங்க கிரிட்லேயும் 7 இருக்காது. ஸோ இப்போ வந்து அவங்க ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ 4 இருக்குது, 6 இருக்குது. 6 in the mind, 4 in the finger. After 6, 7, 8, 9, 10. ஸோ 10. எனக்கு வந்து சம் வந்து 10 வந்திருக்கு. என்னோட கிரிட்டில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், என்னோட கிரிட்டில் வந்து 10 இருக்குது. ஸோ நான் 10 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 4 3 4 + 3 4 in the mind, 3 in the finger. After 4, 5, 6, 7. 7 ஆல்ரெடி கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டர்ன் நம்ம போயிடலாம். ரோல் பண்ணுங்கள். ஸோ 5 இருக்குது, 3 இருக்குது. 5 + 3 என்ன வரும்? 5 in the mind, 3 in the finger. After 5, 6, 7, 8. ஓகே, என்னோட கிரிட்டில் போயிட்டு 8 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்னோட கிரிட்டில் பாருங்கள், இங்கே 8 இருக்குது. ஸோ இதை வந்து நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் போகலாம். ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 1 இருக்குது, 4 இருக்குது. 1 + 4 என்ன வரும்? 5. ஸோ அவங்க கார்டில் அவங்க கிரிட்டில் 5 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ 5 இருக்கா? இருக்கு. ஓகே, ரோல் பண்ணுங்கள். ஸோ 5 இருக்குது, 2 இருக்குது. 5 + 2 என்ன வரும்? 7. ஆல்ரெடி வந்து 7 எல்லாமே நம்ம கிரிட்டில் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ரோல் பண்ணுறேன். ஸோ 6 இருக்குது, 2 இருக்குது. 6 + 2 என்ன வரும்? 6 in the mind, and 2 in the finger. After 6, 7, 8. ஸோ அவங்க கிரிட்டில் 8 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ 8 இருக்கா அவங்க கிரிட்டில்? ஸோ க்ராஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் பார்க்கலாம். ஓகே, ரோல் பண்ணுங்கள். ஸோ அகைன் 4 3 இருக்குது. 4 + 3 என்ன வரும்? 4 in the mind, 3 in the finger. After 4, 5, 6, 7. 7 ஆல்ரெடி என்னோட கிரிட்டில் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டர்ன் போகலாம். ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 6 இருக்குது, 3 இருக்குது. 6 + 3 என்ன வரும்? 6 in mind, 3 in the finger. After 6, 7, 8, 9. ஓகே, அவங்க கிரிட்டில் 9 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ அவங்க கிரிட்டில் 9 இருக்கா? இருக்கு. ஸோ அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டர்ன் பார்க்கலாம். ஓகே, ரோல் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஒரு டைஸில் வந்து 2 இருக்குது, இன்னொரு டைஸில் வந்து 1 இருக்குது. 2 + 1 3. 3. ஓகே, இப்போ என்னோட கிரிட்டில் போயிட்டு 3 இருக்கான்னு செக் பண்ணலாம்.
ஸோ 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் 3 வந்து க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ ஒரு டைஸில் 4 இருக்குது, இன்னொரு டைஸில் 3 இருக்குது. 4 + 3 4 in the mind, 3 in the finger. After 4, 5, 6, 7. ஸோ 7 ஆல்ரெடி அவங்க நம்பர் கிரிட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டர்ன் போயிடலாம். அவங்க இப்போ ரோல் பண்ணுறாங்க. ரோல் பண்ணுங்கள். ஸோ 3 இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா? 3 + 1 என்னது? 4. ஓகே, என்னோட கிரிட்டில் 4 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 4 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 4 வந்து க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் போகலாம். ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 6 இருக்குது, 5 இருக்குது. 6 + 5 என்னது? 6 in the mind. 5 in the finger. After 6, 7, 8, 9, 10, 11. 11. அவங்க கிரிட்டில் வந்து 11 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு 11 இருக்கு அவங்க கிரிட்டில். ஸோ லக்கி 2 11 இருக்குது. ஸோ 2 11 அவங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் டர்ன். ஓகே, இப்போ அவங்க ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு டைஸில் 2 இருக்குது, இன்னொரு டைஸில் 6 இருக்குது. 6 + 2 என்ன வரும்? 8. ஸோ 8 வந்து ஆல்ரெடி நம்ம கிரிட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரோல் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், 1 இருக்குது, 6 இருக்குது. 6 + 1 7. அதுவும் அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டர்ன் போகலாம். அவங்க ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரோல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அகைன் 5 + 2 7 வந்திருக்கு. 7 ஆல்ரெடி கிரிட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ கேம் வந்து இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ரோல் பண்ணியிருக்கிறேன். 2 இருக்குது, 2 இருக்குது. 2 + 2 4. 4. அவங்க கிரிட்டில் இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து 4 இருக்கு. ஸோ நான் அதை கிராஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ 4 இருக்குது, 1 இருக்குது. 4 + 1 5. ஸோ என்னோட கிரிட்டில் போயிட்டு 5 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட கிரிட்டில் பாருங்கள் 2 5s இருக்குது. ஸோ நான் 2 5s கட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 6 இருக்குது, 3 இருக்குது. 6 + 3 என்ன வரும்? 9. 9 வந்து அவங்க கிரிட்டில் இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு டர்ன் போயிடலாம். அவங்க ரோல் பண்ணுறாங்க. 1 இருக்குது, 4 இருக்குது. 1 + 4 5. 5 ஆல்ரெடி நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 4 இருக்குது, 1 இருக்குது. 4 + 1 5. 5 ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. ஸோ 3 இருக்குது, 1 இருக்குது. 3 + 1 4. 4 வந்து ஆல்ரெடி என்னோட கிரிட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 5 + 2 7. 7 ஆல்ரெடி பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து அவங்க ரோல் பண்ணுவாங்க. ஸோ அகைன் வந்து 6 + 1 7 வருது. ஸோ இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 2 + 6 8. ஸோ 8 வந்து ஆல்ரெடி அவங்க கிரிட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. ஸோ 5 இருக்குது, 4 இருக்குது. 5 + 4 5 in the mind, 4 in the finger. After 5 6, 7, 8, 9. 9 வந்து என்னோட கிரிட்டில் இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 9 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், 1 இருக்குது, 5 இருக்குது. 1 + 5 6 அவங்க கிரிட்டில் இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ 6 இருக்கா அவங்க கிரிட்டில்? இருக்கு. ஓகே, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரோல் பண்ணுங்கள். ஸோ 3 இருக்குது, 4 இருக்குது. 3 + 4 7. 7 வந்து என்னோட கிரிட்டில் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ 6 இருக்குது, 6 இருக்குது. 6 + 6 என்ன வரும்? 6 in the mind, 6 in the finger. After 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, அவங்க கிரிட்டில் வந்து 12 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அவங்க கிரிட்டில் 12 இருக்கா? இருக்கு. ஓகே, அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு எத்தனை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்காங்க?
1, 2, 3. 3. வெரி குட். ஓகே, இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. ஸோ 2 இருக்குது, 1 இருக்குது, 2 + 1 3 ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 3 இருக்குது, 1 இருக்குது, 3 + 1 4 ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. 6 இருக்குது, 2 இருக்குது, 6 + 2 என்ன வரும்? 8 வரும். ஆல்ரெடி நம்ம கிரிட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 1 இருக்குது, 2 இருக்குது, 1 + 2 என்னது? 3. அவங்க கிரிட்டில் போயிட்டு 3 இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, அவங்க கிரிட்டில் 3 இருக்கா? இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது அவங்க ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ 5 இருக்குது, 2 இருக்குது, 5 + 2 7 ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். இப்போ நான் ரோல் பண்ணியுமே வந்து 7 தான் வந்திருக்கு. அவங்களும் 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணுங்கள். ஸோ 5 இருக்குது, 1 இருக்குது, 5 + 1 6. 6 வந்து என்னோட கிரிட்லவே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ரோல் பண்ணுறேன். 2 இருக்குது, 5 இருக்குது, 2 + 5 7. 7 அவங்க கிரிட்ல இல்லை, அவங்க ரோல் பண்ணுவாங்க. ஸோ 6 இருக்குது, 6 இருக்குது, 6 + 6 12. என்னோட கிரிட்ல போயிட்டு 12 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ 12 இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 4 + 3 7 ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரோல் பண்ணுங்கள். 1 + 1 2. 2 வந்து என்னோட கிரிட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் எனக்கு வந்து என் கிரிட்ல ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸிங், 11 மட்டும்தான். ஓகே, இப்போ நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 1 + 6 7 ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. 6 + 4 10. என்னோட இதில் வந்து 10 இல்லை, 11 தான் இருக்குது. எனக்கு தேவையான நம்பர் 11 தான். ஸோ இப்போ வந்து நான் ரோல் பண்ணுறேன். ஸோ 5 + 3 வந்து 8. அவங்க கிரிட்ல 8 இல்லை. ஸோ வந்து இப்போது அவங்க ரோல் பண்ணுவாங்க. 5 + 1 வந்து 6. நமக்கு 6 தேவையில்லை. ஸோ இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 7. 6 + 1 7 தேவையில்லை. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. 1 + 1 2. 2 வந்து ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். நான் ரோல் பண்ணியிருக்கிறேன். 5 + 5 என்ன வரும்? 10. 10 வரும். அவங்க கிரிட்ல 10 இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவங்க கிரிட்ல 10 இருக்கா? இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அவங்களுக்கும் ஒரே ஒரு நம்பர் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்குது, 2. என்னோட கிரிட்லேயும் பாருங்கள், ஒரே ஒரு நம்பர் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்குது, 11. யார் வின்னர் ஆக போகிறான்னு பார்க்கலாம். ரோல் பண்ணுங்கள். ஸோ 3 + 2 5. எனக்கு 11 தான் தேவை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 2 + 5 7. ஸோ 7 தேவையில்லை, அவங்களுக்கு 2 தான் தேவை. இப்போது அவங்க ரோல் பண்ணுவாங்க. 5 + 3 8. 8 தேவையில்லை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 6 + 4 10. 10 தேவையில்லை. இப்போது அவங்க ரோல் பண்ணுவாங்க. 5 + 2 அகைன் 7 தேவையில்லை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 3 + 4 7. 7 தேவையில்லை. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. 5 + 5 10. நமக்கு 11 தான் தேவை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 5 + 3 8. 8 தேவையில்லை. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. 4 + 2 6. ஸோ தேவையில்லை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 2 + 1 3. அவங்களுக்கு 2 தான் தேவை, பட் 3 இருக்குது. ஸோ தேவையில்லை. இப்போ அவங்க ரோல் பண்ணுவாங்க. 3 + 2 5 தேவையில்லை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 6 + 3 9. அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து அவங்க ரோல் பண்ணுவாங்க.
5 + 5 10 தேவையில்லை. இப்போ நான் ரோல் பண்ணுறேன். 1 + 1 2. அவங்களோட கிரிட்டில் போயிட்டு 2 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ அவங்களோட கிரிட்டில் வந்து 2 இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு 2 வந்துருச்சு. ஸோ 2 வந்து அவங்க தான் வந்து இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறாங்க. பிங்கோ. ஸோ அவங்க தான் வின்னர் ஆகிட்டாங்க பாருங்கள். எல்லா நம்பர்ஸுமே அவங்க கிரிட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த கேம். ஓகே சில்ட்ரன், இந்த கேம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களோட சிப்ளிங்ஸ், பேரண்ட்ஸோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த சம்மோட 3rd சாப்டர் ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.